ஏயாதி லூசுத்தனமா ஆடிட்டு இந்த மாதிரி பண்ணனா ஆண் குழந்தை பிறக்கும்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவன் ஃப்ரெண்டோ உன் பேச்சை கேட்டு இந்த மாதிரி ஆயிடுதாண்டா எனக்கு 7 பெண் பிள்ளையா போச்சு அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உனக்கு ஆண் குழந்தை பிறந்து அது உன் வம்சத்துல பதிவு பண்ணாதான் உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் உனக்கு வந்து சேரும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்தவங்க ஏயாதிக்கு 7 பெண் பிள்ளைகள்னும் அவன் ஃப்ரெண்டுக்கும் 7 பெண் பிள்ளைகள்னும் உங்க 2 பேத்துக்கும் குடும்ப கட்டுப்பாடு வலுக்கட்டாயமா பண்ணப்படும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏயாதி எனக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் ஏன் பெண் பிள்ளைகளை பெத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு 2 ரெட்டை ஆண் பிள்ளைகள் பிறக்கும். அதுல அவன் சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டோ சோகமா இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்பான். அதுக்கு அவன் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஏயாதி தன்னோட 2 பசங்கள்ல ஒரு பையனை தத்து கொடுப்பான். ஏயாதியோ தான் பையனை போய் பதிவு பண்ணிட்டு சொத்தை அடைஞ்சாலன்னு சொல்லிட்டு போவான். ஆனா அங்க இருக்கிறவன உன்னோட இன்னொரு பையனையும் கூப்பிட்டு வான்னு சொல்ல ஏயாதியும் கூப்பிட்டு வரலான்னு போய் பார்த்தானா அவன் ஃப்ரெண்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பான். ஏயாதி சொத்து கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பையனை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பையனும் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா புண்ணா மாறிக்கிட்டு வருவான். அவன் பையன் பரதநாட்டிய கிளாஸ்ல ஆடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு தெரிய வரும் அவன் பையன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு சொல்லிட்டு. அதனால அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடிப்பான், திட்டுவான், நிறைய கஷ்டப்படுத்துவான். அவன் பையன் ரூமுக்கு போய் பார்த்தனா வளையல் பொட்டு எல்லாமே இருக்கும். அதனால அவனை இன்னும் திட்டிட்டு கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட்டே அவங்க அத்தை அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால அவனும் அவன் பையன் கிட்ட அன்பா ஒரு சலங்கை வாங்கி கொடுத்து போய் பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட்டு நல்லா கத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவான். அவன் பையனும் பரதநாட்டிய கிளாஸை சந்தோஷமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கும். அப்பதான் தெரியும் அவங்க அப்பா அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு.